நான் பண்ணியிருக்க ஃபர்ஸ்ட் படத்தோட இந்த படத்துக்கு வந்து ஃபர்ஸ்டா லிரிக்ஸ் எழுதியிருக்கேன். கேக்கோட ஒர்க் பண்ணேன். எனக்கு வந்து இது வரைக்கும் ஒரு மாதிரி எனக்கு எனக்கு போயம்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி சரியலா கொஞ்சம் டார்க்கா எழுத பிடிக்கும். ஆனா சினிமால அந்த மாதிரி எதுவும் இது வரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்ததில்ல. இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ராகுல் மூலமா அவன் ஃபர்ஸ்ட் வேர்டே வந்து ஒரு கொலைகாரன் வந்து கொலைய கலையா பாக்குறான், அதுக்கு ஒரு பாட்டு வேணும்னா சத்தியமா எழுத முடியாது அப்படின்னு. அப்புறமா வந்து ஊர்ல வந்து என்னோட மாமா வந்து ஆக்சுவலி ஒரு ரவுடி. இப்போ இல்ல அவரை கொண்டுட்டாங்க. ஸோ எனக்கு அந்த ஒரு ஆக்சுவலி சின்ன வயசுல அந்த மெமரிஸ்லாம் வேகா இருக்குது. ஃபேமிலி வந்து ஒரு ஹிட்மேனால வந்து அந்த ஃபேமிலியில உள்ள விமன் என்னென்ன வந்து பாதிப்பு அடைஞ்சிருப்பாங்க அப்படின்ற ஒரு இது. ஸோ எனக்கு அங்க இருந்து லைன்ஸ் வந்து வருதா அப்படின்னு நான் அப்ளை பண்ணி பார்த்தேன். ஸோ அதுல இருந்து எழுதுனதுதான் இந்த பாட்டு. எனக்கு கேவோட ஒர்க் பண்ண வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது. இன்னும் நிறைய இந்த டீமோட ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ். அடுத்தபடியாக படத்தின் டிஓபி நந்தா அவர்களை பேச அழைக்கிறோம். வணக்கம். இந்த படத்தோட விஷுவல் பற்றி சொல்லணும்னா அது ஸ்கிரிப்ட் லெவல்ல இருந்தே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அது விண்டேஜ் லுக் வேணும், அதுக்கேற்ற மாதிரி லென்ஸ் கேமரா எல்லாமே ரெடி பண்ணி ஸோ ப்ராப்பராக டைரக்டர் ராகுலும் நானும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஆக்சுவலாக. ஸோ அதனால ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ ஸ்கிரிப்டுக்கு என்ன தேவையோ அது மட்டும் விஷுவலாக கொண்டு வரலான்றது தான் ஐடியா. ஸோ அது ட்ரை பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. படத்தின் மற்றும் ஒரு சினிமோட்டோகிராஃபர் பிரவீன் அவர்களை பேச அழைக்கிறோம். வணக்கம் எல்லாருக்கும். பிரஸ் அண்ட் மீடியா, தேங்க்யூ ஃபார் இத்தனை பேர் வருவாங்க எதிர்பார்க்கவே இல்லை தலை. ஓகே, பயமரியா பிரம்மை. சாரி சாரி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அது அப்படிதான் இருக்கும். பயமரியா பிரம்மை ஸ்டார்ட் ஆன வந்து ஆக்சுவலாக கபாலி கிட்ட வந்து நான் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் தான், 8th ஃப்ரெண்ட்ஸு. பட்ஜெட் பேசிட்டாங்க, ஒரு ஸ்கிரிப்ட் எதுன்னு சொல்லுவாங்களே, இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ஸ்கிரிப்ட் இதெல்லாம் சொல்லலாம். அந்த பட்ஜெட்டுக்கு 100 கோடி ஸ்கிரிப்ட் எடுத்துன்னு போய் கையில் கொடுப்பாரு. அதுதான் நம்ம ராகுல் கபாலி. அதனால படம் சிறப்பாக வந்திருக்கு. ஆஸ் அ டைரக்டர் இவர் வந்து பெரிய டைரக்டர் ஆகணும்னு வார்த்தை ஜேடி வேற பக்கமாக உட்காந்துருக்காரு. எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ. அடுத்து பேச போறவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, தனி ஒருவன் படத்துல சின்ன வயசு சித்தார்த் அபிமன்யுவா மிரட்டி இருப்பாரு. இப்போ இந்த பயமரியா பிரம்மை படத்துல ரொம்ப முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருக்கக்கூடிய ஜாக் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஃபார் த மீடியா அண்ட் பிரஸ் டு சப்போர்ட் யூ. கேம் ஹியர் டு சப்போர்ட் பயமரியா பிரம்மை. இந்த படம் பற்றி நிறைய சொல்லலாம். ஏன்னா 2022 இந்த படம் ஃபினிஷ் பண்ணோம். அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் இந்த படம் ஜேடி ப்ரோ ஆகட்டும், ராகுல் அண்ணா ஆகட்டும், அந்த டீமே இது வரைக்கும் நான் பார்க்காத டீம். நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை, அப்படி சொல்லக்கூடாது, இல்லை சிம்பிளாக சொல்கிறேன். இது வரைக்கும் நான் பண்ண படத்தில் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஏன்னா அவங்க எடுக்கிற சினிமாட்டோகிராஃபி ஆங்கிளாக இருக்கட்டும், ராகுல் அண்ணா சொல்கிற ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்டோரி டெல்லிங் ஆகட்டும், கொஞ்சம் நடிக்கும் போதே எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருந்தது. எப்படி நம்ம பண்ண போகிறோம், இது கரெக்டாக வருமா, இல்லை நம்மளுக்கு கரெக்டாக நம்ம நடிக்க தெரியுமா, நம்ம அவ்வளோ நடிக்க தெரியாது. ஸோ கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் ராகுல் அண்ணா அவனால முடியும்டா அப்படின்னு சொல்லி அவங்க டைரக்டர் மாதிரி அவங்க பழகல. எல்லாமே ஒரு ஃபேமிலி, எப்பவுமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி நான் ஒரு சின்ன தம்பி மாதிரி பார்த்து தான் எல்லா விஷயத்துலையும் இது நீ பண்ண இது நீ இப்படி பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் இப்படி நீ மாற்றலாம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்துல ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் ஜேடி அண்ணா, ராகுல் அண்ணா, பிரவீன் அண்ணா, நந்தா அண்ணா, குரு சோமசுந்தரன் சார். அவர் நிறைய படத்துல பார்த்து நான் நிறைய இன்ஸ்பயர், எப்படி இப்படி நடிக்கிறாரு, நம்மளால இப்படிலாம் நடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். அப்புறம் அந்த மின்னல் முரளி படத்துல பார்த்துலாம் எப்படி இந்த மாதிரி நடிக்கலாம், சரி ஓகே நம்மளும் நல்லா பண்ண முடியும்னு நினைச்சு ஸோ நிறைய ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னும்.
ஸோ இந்த படம் வந்து வெற்றி பெற உங்களுக்கு தான், நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும். ஸோ தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங். தேங்க்யூ. அடுத்தபடியா மியூசிக் டைரக்டர் கே அவர்கள். இவரோட இசையில வர பாடல்கள்ல நாம வந்து சும்மா கேட்க மாட்டோம், ரசிச்சு ரசிச்சு தான் கேட்போம், அவ்வளவு அழகான பாடல்கள். பட் இந்த படத்துல மயக்கிற அளவுல மியூசிக் இருக்கு அப்படின்றது தான் உண்மை. எஸ், மியூசிக் டைரக்டர் கே அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். Very very happy to be here on this very special occasion. Congrats to all of us எங்களோட entire team, especially Rahul and JD. நான் இந்த படத்துல இன்வால்வ் ஆனதுக்கு ஒரு பெரிய ரீசன் வந்து இதோட ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஒரு விஷயம் தான். கண்டிப்பா நீங்க இந்த ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் பார்க்கும்போது அது உங்களுக்கு உங்களாலே உணர முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூனோ ஒரு 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 ஓஷன் ஆஃப் ஃபிலிம்ஸ்க்கு நடுவில் சம்திங் லைக் திஸ் வருது வந்து அவ்வளோ யூஸ்வலான விஷயம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அட்டம்ப்ஸை டெஃபினெட்லி ஆஸ் அ சொசைட்டி வி ஷுட் என்கரேஜ்னு நினைக்கிறேன்னா. அண்ட் எனக்கு பர்சனலாக வந்து இந்த படத்தில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கான நிறைய ஸ்கோப் அண்ட் ஃப்ரீடம் கொடுத்துருந்தாரு டைரக்டர் ராகுல். ஹீ இஸ் பேசிக்கலி அன் ஆர்டிஸ்ட் அண்ட் அவரோட ஒரு கோர்ல இருக்கிற ஃபீலிங் வெளிப்படுத்திருக்காருன்னு நினைக்கிறேன் இந்த படத்துல. டெஃபினட்டா ஒரு யூனிக்கான சின்சியரான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஸோ யூனோ ஐ சின்சியர்லி ஆஸ்க் ஆல் ஆஃப் யூ டு சப்போர்ட் அஸ். அண்ட் ஆல்சோ ஆன் அ பர்சனல் நோட், இந்த இன்னைக்கு மார்னிங் தான் இந்த ஆல்பமோட மிக்ஸ் முடிச்சேன். அண்ட் ஐ வாஸ் லிஸ்னிங் டு இட் அண்ட் இட் வாஸ் ஆக்சுவலி வெரி நைஸ். என்னோட ஒர்க்காக இருந்தாலும் ஐ வாஸ் ரியலி என்ஜாயிங் இட். And thanks Rahul for making me a part of this film. And I would like to take this opportunity in the stage and Bhayam Ariya Brahmayoda trailer launch event. I wanted to another thought came to my mind today because நான் வந்து press-க்கு முன்னாடி பேசி ரொம்ப வருஷம் ஆச்சு. I've been doing other language films and I've not had the opportunity to the usual people meet பண்ணதுக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் இது பண்றேன். So at this point I would like to place on record I'm rethinking back where I started my career as a music composer with the film Yuddham Se, and I sincerely express my gratitude to director Mishkin for that. And I'm happy to make this stage to place it on record in the Vishayata. Thank you everybody, thank you, and thanks for your support. Thank you. இந்த தருணத்துல நடிகர் நிஷாந்த் அவர்கள் ஸ்டேஜ்ல எங்களோட வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். நடிகர் நிஷாந்த் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். விஸ்வந்த் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக தேங்க்யூ so much. சோ ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து அவ்வளவு சீக்கிரம் நம்ம மனசை விட்டு போகாது. அதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் பர்டிகுலரா அந்த நடிகரோட பெர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியமான ஒரு காரணமா இருக்கும். அந்த வகையில ராட்சசன் படத்துல இவர் பண்ணியிருந்த டீச்சர் கேரக்டர் நம்மளால எப்பவுமே மறக்க முடியாது. இப்போ மகாராஜா, இந்தியன் 2 அப்படின்னு சூப்பரான லைனப்ஸோட இருக்கு. ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் வினோத் சாகர் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். பத்திரிகை சகோதரிகளுக்கு வணக்கம். அடிக்கடி மீட் பண்றோம், சந்தோஷமா இருக்காது. உங்களை அடிக்கடி மீட் பண்ணணும்னு நினைச்சாலே அது ஒரு ஹாப்பி மூமெண்ட் தான். ஸோ நிறைய இது நடக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த பயம் அறியா பிரம்மை பொறுத்த வரைக்கும் நான் திடீர் மாப்பிள்ள தான். ஏன்னா ஒரு வாட்டி ஒரு 11:30க்கு எனக்கு ஒரு ஃபோன் வந்து, ஆல்மோஸ்ட் நான் தூங்கிட்ட சுச்சுவேஷன்ல ராட்சசனோட அந்த காஸ்டியூம் டிசைனர் கீர்த்தி வாசன் வந்து ஃபோன் பண்ணாங்க. நான் எப்படின்னா இருக்கீங்க அந்த டைம்ல கேட்கும்போது சொல்லு கேட்டீங்கன்னா, இல்லை உங்களுக்கு ஒரு இயக்குனர் பேசணும் அப்படின்னு சொல்லி, ஓகே சார் உங்க ஒர்க்லாம் பார்த்துருக்கேன், நான் உங்க கூட ஒர்க் பண்ணும். ரைட் சார், எப்போன்னு சொல்லுங்க, டேட் சொல்லுங்க. இல்லை சார் காலையில வரணும் சார் அப்படின்னாரு. ஸோ ஓவர் நைட்ல நான் வந்து அங்கே போய் எனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு தான் இது. நம்ம என்னதான் பெர்ஃபார்ம் பண்ணாலும் படைப்பாளிகளுடைய எழுத்துக்கள் தான் காலம் கடந்தும் நிற்கும். ஸோ அந்த எழுத்துக்களுக்கு வடிவம் கொடுக்கறதா எங்களை அவங்க சூஸ் பண்றது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஸோ அந்த விஷயத்துல நான் ராகுல் கபாலி அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கீர்த்திக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த படத்துக்கு உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப முக்கியமா தேவை. ஸோ இதுல நடிச்சவங்க ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லாமே பரிச்சயமானவங்க. ஸோ இது வந்து ஒரு டெக்னிக்கலா ரொம்ப சவுண்டான ஒரு படம் இது. ஏன்னா படம் பார்த்தீங்கன்னா சிங்க்ரனைசிங் சவுண்டு இது அவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி தான் ஒரு ராகுல் கபாலி இதை வந்து உண்மையிலே அந்த அளவுக்கு செதுக்கி தான் இதை எடுத்திருக்காரு. ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா
நாங்கள் தொடர்ந்து ஒரு 5 மினிட்ஸ் 6 மினிட்ஸ் நான் ஸ்டாப்பா போயிட்டு இருக்கும். அதாவது சிங்கிள் ஷாட் மாதிரி கிடையாது. ஆனா அந்த சீனை பொறுத்த வரைக்கும் கட் இல்லாம போகும். ஸோ அதுக்கு ரொம்ப ட்ரெயின்ட் ஆகி நாங்கெல்லாம் அதுக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் அவர் கொண்டு வரதுக்கு ராகுல் கபாலி அண்ட் ஜேடி ஜெகதீஷ் எல்லாருமே மிகப்பெரிய கடுமையான ஒரு போராட்டங்களை சந்திச்சிருக்காங்க. ஸோ இந்த டீம் மெம்பர்ஸ் குரு அண்ணா, ஹரிஷ் உத்தமன் சார் இவங்க கூட ஒர்க் பண்ணது. ஏன்னா நான் படம் பண்ணும்போது இவங்கெல்லாம் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. நான் என்னோட போர்ஷன் நான் ஜான் விஜய் சார் கூட மட்டும் தான் நடிச்சேன். அதுக்கப்புறம் தான் டீசர் பார்க்கும்போது இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருக்கக்கூடிய நடிகர் விஸ்வந்த் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். நிஷாந்த் இல்ல விஸ்வாந்த். தேங்க்யூ. மேடையில் இருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் மாலை வணக்கம். அண்ட் இங்கே வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள், பிரிண்ட் மீடியா எல்லாருக்குமே நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். பயமறியா பிரம்மை இந்த படம் வந்து எனக்கு வந்து கபாலி அந்த படத்தை பார்த்து என்னை ஃபர்ஸ்ட் கூப்பிட்ட நபர் வந்து நம்ம டைரக்டர் கபாலி, ராகுல் கபாலி அவங்க தான். ரீசன் என்னன்னா, எனக்கு வந்து இந்த படம் வந்து கால் பண்ணி அவரோட ஆஃபீஸ்க்கு வர சொன்னாங்க. நான் அவரோட ஆஃபீஸ்க்கு நான் போகும்போது அவர் பேசிக்கலி அவர் ஒரு பெயிண்டர், இன்டர்நேஷ்னல் பெயிண்டர். அவர் பேசிக்கலி ராகுல் சார் அவர் தான் அந்த ஆர்ட்லாம் பண்ணியிருக்காங்க. நீங்க வெளியில பார்த்துருப்பீங்க அந்த போஸ்டர் டிசைன்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி அவருடைய கைவண்ணம் தான். ஸோ அவர் வீட்டுக்கு நான் போகும்போது பிகாஸ் அவரோட ஆர்ட் மாதிரி அவருடைய வீடே வந்து டோட்டலா கலர்ஃபுல்லா இருந்தது. ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க, படித்தேன். படிக்கும்போது எனக்கு தெரிஞ்சது டெஃபினெட்லி இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஒரு யூஸ்வலா உள்ள தமிழ் மூவில வந்து இருக்கிற ஜேனரை விட்டு இது வேற ஒரு ஜேனர்ல அவர் வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்கிறது தெரிஞ்சது. ஸோ படிச்சு முடிச்ச உடனே பெர்ஃபார்மன்ஸ் பண்ண சொல்லி ஒரு சின்னதா ஒரு